பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் கிருபையாக பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் தேவ கிருபைகளை தேவ தயவுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அதற்கு முன்பதாக அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் தியானிக்க இருக்கிற உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளை முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆசீர்வதித்து தருகிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிப்போமா? கர்த்தர் நல்லவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நம் மீது தம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவாராம். இந்த மாதத்தில் முதல் நாளில் ஆலோசனை சொல்லி சத்தியத்தின் பாதையில் நம்மை நடத்த விரும்புகிறார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவான், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவான். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவான், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவான். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவான், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவான். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. பலவித சோதனைகளில் ஜெயம் நமக்கு அளிக்கிற தேவன் உண்டு. இந்த மாதத்தின் முதல் நாளில் அது நடந்தேற போகிறது. விசுவாசத்தோடு நல்ல கைகளை தட்டி பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவான், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பான். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவான், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேட்டு நாட்களில் அரணான கோட்டையும், கேடகமும் தூங்கவும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே. ரூபம் ஒன்றுமில்லாதனால சொரூபமும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களின் இருதயம் தனியில வார்த்தையை கொண்டு பேசி நடத்துகிற தேவன் அவர். ஆமென். விசுவாசத்தோடு
ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாக ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் என்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசும் இந்த ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை உண்டாக்கின தேவன், ஆமென், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்லவரை உயர்த்துவதற்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் கூடி வந்திருக்கிறோம். ஆமாம், விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுதும் கூட நல்ல கருத்தாளமிக்க ஒரு தனி பாடலை சிறப்பு பாடலாக நம்ம பாட கேட்க இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக.
கானம் பாடி பறவைகள் பரணி துதிக்குதே. நானும் இனிதாய் பாடுவேன், இயேசு கைவிடா. ஓ இயேசு கைவிடா, ஒருபோதும் விலகிடா. வாக்கு தந்த தேவன் தள்ளாட விடமாட்டார். ஓ என் இயேசு கைவிடார், ஒருபோதும் விலகிடார். வாக்கு தந்த தேவன் தள்ளாட விடமாட்டார். பிரியமானவர்களே, அருமையான சிறப்பு பாடலை பாட கேட்டோம். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், அதே சமூகத்தில் தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் பயபக்தியோடு இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்திருக்கிறத நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். சுவாமி, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீங்களே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே அப்பா உடைய கிருபையினால் நிரப்பப்பட்டு நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்தீங்களே அப்பா, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உம்முடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாக பயத்துக்கு நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்பட்டு முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, நீர் அப்படியே கிருபை செய்ய போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடலின் வரிகள் அப்படியே சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ, ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடலாம். ஆமென். பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு நம்மோடு இருப்பாரே, ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சேர்ந்து பாடுவோம். அவர் உதவி செய்கிறார். இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். உதவி செய்கிறான், பலன் தருகிறான், உதவி செய்கிறான், பலன் தருகிறான். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறான், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறான். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். நல்ல தெரிந்த வரிகள், நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் பயப்படாதபடிக்கு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம்
இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஆண்டவரே, நாங்கள் பயப்படாதபடிக்கு இந்த மாதத்தில் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை ஆண்டவரே, என்னை மறைத்து மகிமையா இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு தேவ பிள்ளைகள், அன்பு குடும்பங்கள், அன்பு ஐக்கியத்தின் பிள்ளைகள் அத்தனை பேரோடும் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை நீர் துணிக்க செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறேன். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை மறைத்து மகிமையாய் கர்த்தர் வெளிப்படுவீராக செய்கிறபடினால் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மாதத்துல முதல் நாளில் நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு என்ன தெரியுமா? பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. Fear not. பயப்படாதே சகோதரனே, சகோதரியை பயப்படாதே. அன்பான குடும்பங்களை பயப்படாது இருங்கள். அன்பான ஐக்கியத்தின் பிள்ளைகளை பயப்படாது இருங்கள். Fear not என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? ஆமென். இன்றைக்கு தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். முகவுரையாக சில வசனங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். உமாகம புத்தகத்தின் 31ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், அவர்களை கண்டு திகைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? யாரை கண்டு திகைத்து கொண்டிருக்கிறீங்க? ஐயோ, இது நடந்து விடுமோ, அந்த மனிதனை பார்த்தால் பயமாக இருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்து விடுமோ, ஆண்டவரே பயம் என்னை கவ்விக்கொள்ளுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? உங்களை பார்த்து, ஆமென், நம்மை பார்த்து கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளில் பேசும்படியாய் விரும்புகிற காரியம், பயப்படாதே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. பயப்படாதே. Fear not என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். இன்னும் நேர்த்தியாக லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்துக்கு நேராக கண்களை திருப்புவீர்கள். ஆனா சிறுமந்தையே நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சிறுமந்தையே, ஒருவேளை உலகத்தின் பார்வையில் சிறியவர்களாக காணப்படலாம், சிறுமந்தைகளாக காணப்படலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். சின்ன கூட்டம் தான், ஆமென். ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே. ஹல்லேலூயா. Fear not என்று சொல்லி சொல்லுகிறார். பவுல் தீமோத்தேயின் மூலமாக பேசும் பொழுது ரொம்ப அருமையாக பேசுகிறார். பவுல் தீமோத்தேயுக்கு பேசும் பொழுது ரொம்ப அருமையாக பேசுகிறார். 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேயானா, என் வேதம் அருமையாக சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆமா, தெளிந்ததும், ஆமென், பலனும் உள்ள புத்தியையே, ஆவியவே தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஆமா, தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் பயமுள்ள ஆவியை கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த மாதத்துல, ஆமென், முதல் நாளில் கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. சேர்ந்து பாடுவோம். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாது இருப்பீர்களாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற, ஆமா, ஜீவனுள்ள வார்த்தை என்ன தெரியுமா? எந்த வசனத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு கண்களை திருப்புங்களேன். 41ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று
கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து தான் நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இந்த மாதத்தின் முதல் நாளிலே பேசும்படியாக விரும்புகிறார். இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்களும் நானும் ஆராய முற்படுவோமே. ஆனால் இதில் 4 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இந்த வசனத்தின் தொடக்கத்தில் பாருங்களேன், ஆமென், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை கர்த்தர் கூப்பிடுகிறதாக வேதம் காண்பித்து கொடுக்கிறது. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிறு பூச்சியே, சிறு பூச்சியே. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு பூச்சிகள் எளிதாக எல்லாராலும் தோற்கடிக்கப்பட்டு விடும், அப்படி இல்லைன்னா எளிதாக கொன்று போட்டு படப்பட்டு விடும். அதுக்கு எதிர்கொள்வதற்கு திறமை கிடையாது, திராணி கிடையாது. அநேக நேரத்தில் பலனற்றதாய் பலன் குண்டிதனாயே சிறு பூச்சிகள் இருக்கிறது. ஒருவேளை காட்டுக்கு ராஜா சிங்கம் மோத முடியுமா? எதிர்த்து மோதும். பெரிய உடம்பு கொண்டது யானை, மோத முடியுமா? அதுவும் எதிர்த்து மோதும். ஆனால் சிறு பூச்சி பாருங்களேன், உங்கள் கால் பட்டாலும் செத்து போகும், சின்ன பிள்ளை கால் பட்டாலும் செத்து போகும். ஒருவேளை ஒரு சின்ன ஆப்ஜெக்ட், சின்ன பொருள் அது மேலே விழுந்தாலும் என்ன செய்து விடும்? அது இறந்து போய்விடும். சிறு பூச்சி. அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம், நானும் ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறேனே. ஆகவே தான் ஆண்டவர் அதை ஒப்பீடு செய்து பேசுகிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ சொல்லுகிறாயோ, ஆண்டவரே நான் பலவீனம் உள்ளவன், ஆண்டவரே எனக்கு குறைவுகள் இருக்கிறது, ஆண்டவரே நான் மற்றவர்களை போல் இல்லை, அவனிடத்தில் அது இருக்கிறது, இவனிடத்தில் இது இருக்கிறது, ஆண்டவரே என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் புலம்புகிறோமே. ஆகவே தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அருமையாக பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். உங்களை என்னையும் பார்த்து யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்று சொல்லி தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்தின் 2வது பகுதியை நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அன்பான ஆறுதலின் கட்டளையாகவே இருக்கிறதை நம்ம உணர முடிகிறது. இட் இஸ் எ கம்ஃபர்டிங் கமாண்ட். ஹல்லேலூயா. இது ஆறுதலின் கட்டளை என்று சொன்னால் அது மிகையாகாது. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? பயப்படாதே என்று சொல்லி சொல்கிறார். ஆமென். சிறு பூச்சியே என்று சொல்லி துல்லியமாக நம்முடைய நிலைமையை கண்டுணர்ந்த ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். 2வது ஆறுதலின் கட்டளையாக ஒன்று புறப்பட்டு வருகிறது. என்ன புறப்பட்டு வருகிறது? பயப்படாத. ஆமென். fear not, பயப்படாத. இதுல ஆறுதலும் இருக்கு, கட்டளையும் இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசிட்டோம். அதோடு மாத்திரமல்ல, 3வது பாருங்க, இந்த வசனத்தில் 3வது பகுதியில் ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறது வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. என்ன வாக்கு தத்தம் அது? நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லணும், கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் முதலாளிமார்கள் எல்லா வேலையும் தாங்களாகவே செய்வதற்கு தெரிந்திருந்தாலும் செய்வது கிடையாது. மாறாக அவர்களுக்கு பதிலாக யார் செய்வாங்க? ரொம்ப தெளிவாக நீங்கள் யோசித்து சொல்கிறீங்க இல்லையா? அவர்களுக்கென்று சில பர்சனல் ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க, அப்படின்னா பர்சனல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. உதவி, தனி உதவியாளர்கள், அப்படி இல்லைன்னா தனி செயலர்களை நியமித்திருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் முதலாளியுடைய இல்லைன்னா அந்த கம்பெனியுடைய எம்டியுடைய, அந்த கம்பெனியுடைய சிஇஓடைய சகல தகவல்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் சார்பாக இவர்கள் எல்லா காரியத்தையும் முன்னெடுக்கிறத நம்ம உலக வழக்கங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே பாருங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் பார்த்து இந்த மாதத்தின் முதல் நாளில் பேசும்படியாக விரும்புகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வல்லமையின் வார்த்தை! சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் வம்சமே, நீ பயப்படாத, நீ பயப்படாத. கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனமே, நீ பயப்படாத. அன்பான சகோதரனே, சகோதரியை, நீ பயப்படாத. அன்பான குடும்பங்களை பயப்படாதிருங்கள். அன்பான ஐக்கியத்தின் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து பேசும்படியாய் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்கு
உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளில் பேசும்படியாக விரும்புகிறான். அவர் நல்ல தெய்வம். ஆமென். ஆமா, இறுதியாக அந்த வசனத்துல உடன்படிக்கையின் பெயர்கள் வெளிப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. the covenant names என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உடன்படிக்கையின் பெயர்கள். உடன்படிக்கையின் பெயர் என்ன? அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் படிக்கிறோம் பாருங்களேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யார் சொல்றாரா? கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல 3 காரியம் காணப்படுது. ஆமா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் பெயர்கள் என்ன? கர்த்தர் அவர். ஆமென். He is an omnipotent, he is a powerful God. Hallelujah. ஆமா, கடவுள் பேசுறாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுல குடும்பமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ஏ பயப்படாத, கடவுள் பேசுறாரு. God is speaking to you. Beloved of the Lord, the Almighty God is speaking to you. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். God, சர்வ வல்லமையுள்ள தேவன், தன் வாயின் வார்த்தையினாலே, ஆமென், ஆமா, வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறதாவது. பொதுவா பாத்தீங்கன்னா கிளாஸில் படிக்கிற மாணவர்கள் சொல்லுவாங்க, ஏ சப்ஜெக்ட் டீச்சர் அந்த எக்ஸாம் டைமை பற்றி அன்னைக்கு கிளாஸில் சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ஹெச்ஓடி இதை சொல்லிட்டாங்க. ஆமாம், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இதை சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு மாற்றம் இருக்குது. டீன் அகாடமிக்ஸ் என்று சொல்லி, ஆமாம், அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு டேட்டை சொல்லியிருக்காங்க, அதுதான் சரியாக இருக்கும். இல்லை இல்லை இல்லை, எல்லாத்துக்கும் மேலாக பிரின்சிபல் நேற்று ஒன்று சொன்னாங்க, அதுதான் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்முடைய உலக வழக்குகளில், ஆமாம், ஒரு மேலதிகாரியோ நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்களோ இல்லை ஒரு காரியத்தில் சற்று ஞானம் படைத்தவர்கள் சொல்லும் பொழுது பொதுவாக பரவலாக எல்லாரும் அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வது வழக்கம். அப்படிதானே? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் அழுதேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God is speaking to you. இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடும் என்னோடும் கூட பேசும்படியாய் விரும்புகிறார். உடன்படிக்கையின் பேர்ல அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் வேதத்தில்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர். ஹல்லேலூயா. The Holy One of Israel. ஆமென். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு, அவர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் பரிசுத்தர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற கூட்டத்துக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இறுதியாக உடன்படிக்கையின் பேர்ல பாருங்களேன், உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். The God that you and I serve is a God who, ஆமா, gives salvation to the people. உலக மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை என்னையும் மீட்டெடுக்கிற மீட்பர், மீட்டெடுக்கிற ரட்சகர் விளம்புகிறார். ரட்சகர் பேசுகிறார். ஆமென். மீட்பர் பேசுகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்களும் நானும் நம்மையே நம்ம பார்த்தே சொல்கிறோம், நான் சிறு பூச்சியை போல இருக்கிறேன்பா, சிறு பூச்சியை போல இருக்கிறேன்னு சொல்லி சொல்றீல்ல. கர்த்தர் அதை அறிந்துதான் சொல்றார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாத. ஆமென். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆறுதலின் கட்டளையை கொடுக்கிறார் பாருங்களேன். பயப்படாத. வாக்குத்தத்தமாய் அவர் பேசுகிறார். நான் உனக்கு, ஆமென், துணை செய்கிறேன் என்று பேசுகிறார். பேசுகிறது யாருங்க? ஆமென். உடன்படிக்கையின் பெயர்களை கொண்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுகிறார். கர்த்தரும், ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் பரிசுத்தரும், ஓ மகிமை, அவர் மீட்பரும் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே பேசுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய விரும்புகிறார், பலன் தர விரும்புகிறார். ஆமென். அந்த சரணத்தை மாத்திரம் எல்லாரும் நல்ல தெரிந்த வரிகள், நல்ல கைகளை தட்டி நம்ம பாட போகிறோம். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கூட வரப்போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? ஆமென். தெரிந்த வரிகள் சேர்ந்து பாடுவோம்.
உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், நங்கூரம் இயேசு நமக்கு உண்டு. விசுவாசத்தோடு. Thank you Jesus. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு நபர், நிறைய பேர் பயந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய மீட்பர் அவர்களுக்கெல்லாம் துணை நின்றதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஒரு நபரை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேர கண்களை திருப்புவோமே. ஆனால் 1வது 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானரின் கை இஸ்ரவேல் மேல் வளர்த்து கொண்டு இருந்தபடினால இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலையில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வழக்கம் போலவே ஆமென். ஆமாம், ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செய்தாலும் கர்த்தரை விட்டு தூரமாய் சென்று விட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அநேக நேரம் தூரமாய் சென்று விடுகிறோம் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஆகவே மீதியானருடைய கைகளுக்கு அவர்கள் ஒப்புவிக்கப்பட்டதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆமாம், அந்த வருடங்கள், அந்த 7 வருடங்கள் மிக கொடுமையான வருடங்களாக மாறுகிறது. எங்கேயுமே அவங்க தலை காட்ட முடியல. ஆமாம், கெபிகளில் போய் ஒழித்துக் கொள்றாங்க, குகைகளில் போய் ஒழித்துக் கொள்றாங்க, எங்கேயாவது மறைவிடம் கிடைத்த ஒழித்து கொள்றாங்க. ஆமாம், அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் எதிரிகள் நீர்த்து போக பண்ணுகிறத வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. அந்த வேளையில தான் ஒரு மனிதனை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 14வது 15வது வசனம், அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆமாம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14, 15 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பருமாகிய கர்த்தர் பேசுகிறார். நான் அல்லவா, நீ போ, இந்த பலத்தோடே போ. எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிதியோன் என்கிற மனிதர் மாத்திரம் எப்படியாவது இந்த கோதுமை மணிகளை நம்ம சரி செய்து நமக்கு அதை பயன்படுத்தும்படியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் முற்படுகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இதை கண்ட உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, இந்த பலத்தோடே போ என்று சொன்னால் நீங்களும் நான் என்னங்க சொல்லணும்? உடனே போகணும். இல்லை, ஒருவேளை பெற்றோர்கள் சொல்லும் பொழுது, மகனே இந்த கல்லூரியில் படி அப்படின்னா பிள்ளைகள் சிலது போது சிலது முரண்டு பிடிக்குது. இல்லை டேடி உங்களுக்கு அது தெரியாது இது தெரியாது. எல்லாம் இவர்களுக்கு தெரிந்த மாதிரியே பேசுகிற கூட்டம். பொதுவாகவே இன்றைக்கு சற்று ஆலோசனைகளை சற்று ஞானம் படைத்தவர்களோ பெரியவர்களோ சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உனக்கு இருக்கிற
இந்த பலத்தோட போ. இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் சொல்கிறா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட முன்னேறி போ. உன்னுடைய தொழிலாக இருக்கட்டும், உன்னுடைய படிப்பாக இருக்கட்டும், ஆண்டவரே உன்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே இதை பேசுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமாம், அப்படி கர்த்தர் சொல்லுகிறாரு. இதற்கு கிதியோன் கொடுக்குற பதிலை பாருங்களேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறான். அங்க சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு, நீ போ, இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருந்து மீதியானியரின் கைகளுக்கு இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வருவதற்கு உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இங்க இந்த மனிதன் என்ன சொல்றான்? ஆமா, எங்க குடும்பம், ஆமா சின்ன குடும்பம், எங்க குடும்பத்திலே நான் ரொம்ப சின்னவன். அநேக நேரத்தில் சொல்கிறோமே, நான் சிறு பூச்சியை போல இருக்கிறேன். சொல்லுகிறாயோ சகோதரனே, ஆண்டவரே எனக்கு தாளந்து இல்லை, ஆண்டவரே எனக்கு பாட தெரியாது, பேச தெரியாது, ஆண்டவரே எனக்கு காரியங்களை முன்னெடுக்க தெரியாது. அநேகர் என்னை பார்த்து இகழ்வாய் பேசுகிறாங்க, குறைவாய் பேசுகிறாங்க, ஆண்டவரே குறைத்து பேசுகிறாங்க. ஆகவே என்னால் இது முடியாது ஆண்டவரே, இட் இஸ் நாட் பாசிபிள் வித் மீ. சொல்லுகிறாயோ சகோதரனே, சகோதரியே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பான ஐக்கியத்தின் பிள்ளைகளை சொல்லுகிறீர்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ. சொல்லுகிறது நான் அல்லவோ, நான் அல்லவோ. ஆனாலும் பாருங்களேன், அவன் போக மறுத்து கர்த்தரோடு அவன் சம்பாஷணை பண்ணுகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த 16வது வசனத்தை படிக்கணும் பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார். அது பெரிய சேனை. ஆனால் கர்த்தர் எவ்வளோ அருமையாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு மனுஷனை நீ அடித்து வீழ்த்துவது போல அவ்வளவு திரளான சேனைகளின் திரளை நீ வீழ்த்துவாய் என்று சொல்லி மீண்டும் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை உறுதிப்படுத்துகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆனாலும் அவன் போக என்ன செய்யறான்? பயப்படுகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்தது, ஆனால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி 17வது வசனத்தில் அவன் பேசுகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. நீங்கள் தொடர்ந்து நீ வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக பயந்து கொண்டே இருந்தபடியினால கிதியோன் முன்னேறி செல்வதற்கு தயங்குகிறான், அச்சப்படுகிறான். சொல்லுகிறவர் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், அவர் மீட்பர் என்பதை அறியாதவர்கள் போல இருக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஏன் பயப்படுகிறோம்? நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொல்லி இன்னும் நீங்க சரியா அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் நமக்குள்ள பயம் நம்மை கவ்வி பிடிக்கிறது. மறந்து விடாதீங்க, நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible before the Almighty God. Everything is possible before him. என் ஆண்டவர் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் என் இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா. எல்லாம் என் ஆண்டவர் இயேசுவால் கூடும். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, தைரியமா போப்பா, தைரியமா போ. ஆனாலும் அவனுடைய பயம் மீண்டும் 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 அவனுடைய உள்ளத்தில் கேள்விகளை எழுப்புகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். மீதியானியரை கண்டு பயப்படாத. எதிர்த்து வரக்கூடிய அந்த கூட்டங்களை கண்டு நீ பயப்படாத. எனக்கு அன்பான தேவஜனமே, உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை நீ பார்க்காத. ஒருவேளை வறுமை வாட்டுதோ, பயப்படாத. ஆமென். கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய விசாலத்தில் கொண்டு நிறுத்துவார். ஆகவே தான் கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நீ சாவதில்லை. You will not die. நீ சாவதில்லை என்று சொல்லி இந்த முதல் நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறான். ஐயோ, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் எவ்வளவோ காரியங்களை முன்னெடுத்தேனே, நான் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறேனோ, இன்றைக்கு முன்னெடுக்க முடியவில்லையே, ஊழியத்தின் பாதைகளை நான் முன்னெடுக்க முடியவில்லை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்கிறான், கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறான். நீ என்னுடைய பாதையில் முன் செல்வதற்கு முன்குறிக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்டிருக்கிறாய். இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறான். அது ஊழியமாக இருந்தாலும் சரிதான், உலக ஓட்டமாக இருந்தாலும் சரிதான், பயப்படாதே, முன்னேறி செல்.
பேசுகிறது நான் அல்லவோ. ஆமென். பேசுகிறது நான் அல்லவோ. ஆமா, அதே நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் மீண்டும் மீண்டும் பயம் அவனை கவி பிடிக்கிறது. படினால ஒன் ஆஃப்டர் தி அதர் அவன் சோதித்து பார்க்குறான். ஆமென். அவன் சோதித்து பார்க்குற காரியங்கள்லாம் நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேல் என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். கர்த்தர் அதையும் செய்கிறாரு. அப்படியே ஆயிற்று. 38வது வசனம் 39வது வசனத்தில் மறுபடியும் கிதியோன் பேசுகிறார். பாருங்களேன். ஆமா, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாது இருப்பதாக. தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் பொழுதெல்லாம், தியானிக்கும் பொழுதெல்லாம் நான் அழுதேன். எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனையோ முறை நீங்களும் நானும் நம்மை அழைத்த தேவனை மறந்துவிட்டு, ஹல்லேலூயா, அவிசுவாசிகளாக அம்மா ஆண்டவரை மறந்துவிட்டு பயந்து கொண்டு அம்மா தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோமே. என் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், பொறுமையோடு பேசுகிறார். கிதியோன் கேட்டதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறத வேதமான அருமையாய் காண்பித்து கொடுக்கிறது. அவன் பயத்தோடே இருக்கிறத கர்த்தர் அறிந்தபடினால அவனுக்கு கர்த்தர் அவர் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஏன்னா கிதியோன் அன்றைக்கு மீதியானியர்கள் செய்த காரியத்தையும் கர்த்தருக்கு விரோதமாய் இருந்த மக்கள் செய்த காரியத்தையும் கண்ணார கண்டபடினால அவனுக்குள்ள ஓரமாய் ஒரு பயம், கர்த்தருடைய வல்லமையான புயம் செய்கிறதை கண்ட பொழுதிலும் அவனுக்கு இன்னும் சற்று தயக்கம், சற்று அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. இறுதியாக கர்த்தர் தன்னை அழைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்த கிதியோன் முன்னேறுகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம். ஆமென். ஆமாம், 16, 17, 18, 19, 20 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் தன்னோடு பேசி சொன்னவைகளை, ஆமென், கர்த்தர் செய்ய சொன்னதை கிதியோன் முன்னெடுக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆமாம், அங்கே 7வது வசனத்தை பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 7 நியாயாதிபதிகள் 7:7 வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஆமாம், நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கிடவர்கள் என்றார். ஆமென். போதும், 300 பேர் போதும்பா. அது லட்சமா இருந்தான்னா கோடியா இருந்தான்னு கர்த்தருக்கு ஆமா தாழ்த்துகிற மக்கள் போதும், உண்மையா எழுந்து நிற்கிற மக்கள் போதும். எப்பொழுதுமே வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, நீதியை உயர்த்துகிறது சிறு கூட்டம் தான். ஆமென். அது பெருங்கூட்டம் கிடையாது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவருக்கு ஒரு கிதியோன் போதும். ஆமென். தேசங்களை கர்த்தர் அசைக்க செய்து விடுவா. தேசங்களை வீழ்த்துவதற்கு ஒரு கிதியோன் போதுங்க, ஒரு கிதியோன் போதும். ஆமென். கிதியோன் முன்னெடுக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆமா, இறுதியாக பாருங்களேன், நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 21, 22 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது ஆமாம் சேரோத்தில் உள்ள பெர்சித்தா மட்டும் ஆமாம் தாபாத்திற்கு சமீபமான ஆபேஸ்மே கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று என்று சொல்லி கர்த்தர் உண்டு பண்ணின மீட்பின் ரட்சிப்பை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் எதிரிகளை ஆமாம் தோற்கடிக்க பண்ணி ஓட செய்வதற்கு ஆமாம் ஆயுதங்கள் தேவையில்லை, எக்காலம் போதும், ஆமாம் பானை போதும், ஆமாம் ஒரு அருமையான ஆமென் ஹல்லேலூயா நெருப்பு போதும். ஆமென். அம்மா இவைகள் இருந்தால் போதுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆமாம் தீவெட்டி போதும், பானை போதும், ஆமென் எக்காலம் போதும். இவை மூன்றும் இருந்தால் ஒரு மிகப்பெரிய மீட்பு 300 பேரை கொண்டு கர்த்தர் செய்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நீ பயந்து கொண்டு இருக்கிறாயோ சிறுபூச்சியே, நீ பயந்து கொண்டு இருக்கிறாயோ?
பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை இன்றைக்கு கர்த்தர் அழுத்தமாக இன்னும் ஆழமாக உங்களோடும் என்னோடு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறாரு. இந்த மாதத்தில் முதல் நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, உங்களை பார்த்து என் ஆண்டவர் இயேசு பேச விரும்புகிற காரியம், பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய படிப்புல நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வேலையில நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய தொழிலில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வியாதிகள் மாறும் என்று கர்த்தர் பேசுகிறார். பயப்படாத, நீ சாவதில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். பயந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடுமோ என்று பயப்படுகிறாயோ, பயப்படாத, fear not. ஹல்லேலூயா. கர்த்தரும் ஹல்லேலூயா இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பரும் உரைக்கிறதாவது, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் தெளிவாய் பேசுகிறதுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். I am able to feel in my spirit that God is speaking to you so vehemently. ரொம்ப அழுத்தமாக தெளிவாய் ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார். பயங்கள் எல்லாம் மாறப்போகிறது இந்த மாதத்தின் முதல் நாளில். ஆமென். ஆனால் கிதியோன் மாத்திரம் எல்லாரும் ஒழித்து கொண்டாங்க கெபியில். ஆமென். மலைகளில் எங்கெங்கே மறைத்துக்கொள்ள இடம் கிடைக்குதோ அங்கே போய் தங்களை மறைத்து கொண்டாங்க. ஆனால் கிதியோன் மாத்திரம், என் ஆண்டவருக்காய் நான் எதையாவது செய்ய வேண்டுமே, என் ஆண்டவருக்காய் நான் முன்னேறி செல்ல வேண்டுமே, எத்தனை நாட்கள் நான் பயந்து பயந்து அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து காரியங்களை முன்னெடுப்பதற்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்த வேளையில் என் ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிற பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆனாலும் தயக்கம், பயம், இறுதியில் எல்லாம் மாறினது. கிதியோனையும் அவனோடு கூடியிருந்த 300 பேரையும் கொண்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணினா. உங்களுக்கும் சரி, உனக்கும் சரி, சகோதரனே சகோதரியே, உனக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஐக்கியத்திற்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய விரும்புகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி, ஆமென், ஹல்லேலூயா, அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஊராபா ராகதல நரபா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் பயபக்தியோடு அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஏசப்பா இந்த முதல் நாளில் என்னோடும் எங்களோடு கூட பேசுனீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. உள்ளத்தை திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பயப்படாதே என்று சொல்லி என்னோடும் எங்களோடும் கூட நீங்கள் பேசுனீங்களேப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், even though we are not worthy before thy sight, உம்முடைய பார்வைக்கு முன்பதாக தகுதியில்லாத எங்களோடும் கர்த்தர் தெளிவாய் பேசி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களோடு கூட நீ பேசுகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்கிற தெய்வம் நீர் அல்லவோ ஐயா, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. உள்ளத்தை திறந்து ஏசப்பாவுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துங்க. அவர் தான் உங்களோடு கூட வரப்போகிறார். இதோ பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று விளம்பினவர், பேசினவர் ஆண்டவர் இயேசு அல்லவோ. அந்த ஆண்டவர் இயேசு, அந்த ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கு முதல் நாளிலே பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நின்னா போதுங்க, பயம் மாறும், வெற்றி நம் பக்கம் வரும். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, ஏசப்பா என்னுடைய பயங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய பயங்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும் ஆண்டவரே. என்னையே நான் கொடுக்குறேன் சுவாமி, உண்மே நான் நம்புவேன், உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. கிதியோனை போல நான் பயந்து கொண்டு உண்மை கேள்வி கேட்காதபடிக்கு, அப்பா என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ, என்னை அனுப்புகிறவர் நீர் அல்லவோ, என் கூட இருக்கிறவர் நீர் அல்லவோ. நான் பயப்பட தேவையில்லை. பயமுள்ள ஆவியை இல்லை நீங்க கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியவே தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நானும் என் குடும்பமும் பெற்றுக்கொள்ள என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஜனங்கள் மாத்திரம் அப்படி இருக்கிற இடங்களில் நல்ல கண்களை மூடி, ஆமென், உங்களுடைய வலது கையை மாத்திரம் சற்று உயர்த்தி, ஆமென், எல்லாரும் சற்று உயர்த்தி, வலது கையை மாத்திரம் சற்று உயர்த்தி உங்களே அர்ப்பணிப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா?
நீங்கள் அர்ப்பணித்து கொண்டிருக்கிற வேளையிலேயே உங்களுடைய பயங்கள் உங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் அர்ப்பணிக்கிற வேளையிலே உங்களுடைய பயங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. தோல்வி பயங்கள் வெளியேறுகிறது. சூசைடல் ஸ்பிரிட், சாக வேண்டும் என்கிற எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத பிசாசை வெளியே போயிட்டு உனக்கு கட்டளை கொடுக்கிற எல்லா சரீர பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. மரணத்துக்கு ஏதுவான வேதனைகளை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். I command you to go out in the name of Jesus. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் விழுங்கினவர் ஆண்டவர் இயேசு. அந்த வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் பயபக்தியோடு கைகளை உயர்த்தி அப்படியே சேர்ந்து வசனத்தை விசுவாசித்தவங்க மாத்திரம் சேர்ந்து பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அர்ப்பணித்து உங்களுடைய கைகளையும் உங்களுடைய உள்ளத்தையும் கர்த்தர் நிறைக்கிறார். கைகளை பிடிக்கிறார், உங்களுடைய உள்ளத்தை நிறைக்கிறார். கைகளை கீழே போட்டுக்கோங்க. ஆண்டவரே, என்னை உம்மை நம்பி தங்களுடைய உள்ளத்தை அர்ப்பணித்திருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை தாழ்த்தி தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. உன்னுடைய அன்பின் அற்புதத்தின் கரம் ஆண்டவரே, அன்பு சகோதரனையும் அன்பு சகோதரியும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஐக்கியத்தின் பிள்ளைகள் மீது உடைய கரம் இறங்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஒரு வல்லமை இறங்கி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஒரு வல்லமை இறங்கி இருக்கிறபடினால் ஒரு உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒரு பெரிய மகிமையின் மாதமாய் அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவி ஆத்துமா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பயத்தின் ஆவிகள் விலகட்டும், நீங்க வைத்திருக்கிற அற்புதங்களை சொந்தமாக்கி கொள்ளட்டும். கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. அற்புத சாட்சிகளை கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. செய்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டங்களுக்காக உழைத்த ஆண்டவரை ஜெபித்து கொடுத்த நல்ல உள்ளங்கள் உண்டு ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த அடியவர்களாக எங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் உமக்கு நன்றி. அப்பிரயோஜனமான மனிதர்கள் சொன்னதை சொல்லியிருக்கிறோம். குற்றங்கள் குறைவில் தயவு மன்னிங்க. இப்படி நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.